ஒரு வருஷம் செய்கிறேன் நீங்கள் அம்மன் ஆலயங்களில் இன்று இந்த பங்குனி திங்களை பொறுத்தவரை ஒரு பெருமளிஞமான ஒரு பொங்கல் விழா மாதிரி செய்யப்படுகிறது. அம்மா என்ன பொங்குறீங்க? வருத்தங்கள் இல்லாமல் விதமான உடமாக்கி வச்சுருக்கோம். வணக்கம் மக்களே, நான் விஜயதரன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மட்டிவில் பண்டித்திரச்சி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறேன். உங்களை எல்லாருக்கும் தெரியும், வருடத்தில் என்ன சொல்கிறது, பங்குனி மாதத்தில் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் குறிப்பாக சில நேரங்களில் 4 கிழமை வரும், இல்லைன்னு சொன்னால் 5 கிழமை வரும். இந்த மாதம் 5 கிழமை 5 திங்கள் வந்து என்ன சொல்கிறது பங்குனி திங்கள் திருவிழா வந்து நடைபெற்று வருது பண்டித்திரச்சி ஆலயத்தில் வந்து. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 2வது பங்குனி திங்கள். நாங்கள் வந்து இப்போ பண்டித்திரச்சி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு என்ன சொல்றது 2வது பங்குனி திங்களில் வந்து பண்டித்திரச்சி ஆலயத்தில் வந்து என்னென்ன விடயம் நடக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எங்களோட சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ பண்டித்திரச்சி வந்தேன் அப்போ பெருந்தொகை பணம் கண்டெடுக்கப்பட்டு காரியாலயத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உரியவர் ஆதாரம் காட்டி பெற்றுக்கொள்ளும். பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் வந்து நேர்த்தி செய்கிறது எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கள், பங்குனி திங்கள் அம்மனுக்குரிய நாள். ஒவ்வொரு திங்கள் கிழமையும் பெண்கள் வந்து பொங்கல் வைக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது. பெண்களுடைய நேர்த்திக்காக தனிப்பட்ட முறையில் அம்மனுக்குரிய பங்குனி திங்கள் தானே, இதை எல்லாம் பெண்கள் எதுவும் ஒரு நேர்த்தி வச்சுருப்பாங்க அப்படியே. சரி சரிங்க. தயவு செய்து வியாபாரம் குறித்த இடத்தில்
கைவிக்குமாறு அனுமதி கொள்கிறோம். மீண்டும் வியாபாரம் முழுமையாக ஒதுக்கப்பட்ட காலையிலே உங்கள் வாகனத்தை எடுத்துள்ளது எனக்கு உபயோகப்பட்டுள்ளது. தயவு செய்து வியாபாரம் செய்கின்ற இடத்திலே உங்கள் வாகனங்களை உதவியில் நிறுத்துவதற்காக அன்போடு வைத்திருக்கிறோம். ஆலயத்தை சுற்றி வந்து என்ன சொல்கிறது, பெண்களும் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே பொங்கல் பொங்கி நேர்த்திக்கடனை செய்யக்கூடியதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்கள், இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு கேணியில் வந்து மக்கள் குளித்து நீராடுறதும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ஆலயத்தை சுற்றி முழுவதும் பொங்கல் கொண்டாட்டமாக தான் இருக்குது. பாருங்கள், ஆலயம் முழுவதும் சுற்றி வளைச்சி பானைகள் வைத்து பொங்கல் கொண்டாட்டமாக தான் பெண்களும் அவர்களுடைய குடும்பமும் ஈடுபட்டு வராங்க.
சேர்ந்து என்னதுக்காண்டி எல்லாரும் புக்கையில் குலசாதங்கள் செய்கிறேன் நீங்கள் மட்டும் கஞ்சி செய்த நீங்கள் ஒரு வருஷம் செய்கிறேன் நீங்கள் என்ன முதலாதிங்களுக்கு இல்லை ரெண்டாவதுங்களுக்கு பொங்குற நீங்கள் எந்த திங்கள் வந்து செய்துடுவீங்க நல்லா பாருங்க பார்த்தோன்னே கஞ்சி இல்லை பார்த்துருக்குறோம். குடும்பத்தோட வந்து பொங்குறீங்களா? குடும்பத்தோட வந்தீங்களா தனியா? அப்போ என்ன கறிப்புக்கியோ? இல்லை இல்லை நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றோம். கேட்டதுக்கு நன்றியா? சரிங்கம்மா. இந்த பங்குனி திங்களை பொறுத்தவரையில் அநேகமான அம்மன் ஆலயங்களிலே ஒரு விசேடமான முறையிலே இந்த பொங்கல் நடைபெறுகிறது. அநேகமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலான அம்மன் ஆலயங்களில் இன்று இந்த பங்குனி திங்களை பொறுத்தவரையில் ஒரு பெருமளமான ஒரு பொங்கல் விழா மாதிரி செய்யப்படுகிறது. அதில் விசேடமாக மட்டிவிலை பொறுத்தவரையில் மட்டில் பெருந்தொகையான அடியவர்கள் வந்து இந்த பொங்கலை நிகழ்த்துகிறார்கள். ஆனால் தற்போது இந்த கோயில் பாலசாவனம் செய்யப்பட்டிருப்பதால் ஓரளவு குறைந்த எண்ணிக்கையான பக்தர்களை தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. என்றாலும் அடியவர்கள் தமது கடமையை விடாமல் தொடர்ச்சியாக இந்த பங்குனி திங்கள் தினங்களிலே இந்த ஆலயத்துக்கு வந்து இந்த தீர்த்தத்திலே நீராடி சிறந்த ஒரு பொங்கல் விழாவை இதில் மேற்கொண்டு அம்மனுக்கு படையல் செய்து தமது நேர்த்திக்கடனை நிவர்த்தி செய்கின்ற தோட்டங்களை நாங்கள் இணையமாக பார்க்கிறோம். இந்த வகையிலே நானும் ஒரு அடியவன் ஒவ்வொரு பங்குனி மாதத்திலும் இந்த அம்மன் ஆலயத்திலே வந்து இந்த பொங்கல் விழாவை செய்கின்றோம். அதே போல் சங்கரத்திலே பத்திராளி அம்மனிலும் இப்படியான பொங்கல் படையல்கள், அராளி அம்மன் ஆலயத்திலும் இப்படியான பொங்கல் படையல்கள் என்று சொல்லி பல அம்மன் ஆலயங்களிலே இன்றைய தினம் பல பொங்கல் நிகழ்வுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த வகையிலே இந்த அடியவர்கள் இந்த அம்மன் ஆலயங்களிலே இந்த பொங்கல் செய்வதனால் அவர்களது பல வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுவதாகவும் அதன் காரணமாக இந்த பங்குனி திங்கள் ஒரு பிரபலமான ஒரு திருநாளாக அமைகின்றது. அம்மா ஒவ்வொரு ஆண்டாலும் தவறாமல் வந்து அம்மலாஜி பொங்குறீங்களா? இந்த ஆண்டு தான் புதுசா? புது சண்டில் நான் கொஞ்சம் நாளாக வேற இல்லை. பொங்குறீங்க. அம்மா என்ன பொங்குறீங்க? நான் மோதகம் மைசன் வடை சுற்றி எத்தனை மணிக்கு தொடங்குங்க? நான் 9 மணிக்கு. எத்தனை ஆண்டு களி இந்த ஆண்டு பொங்குறீங்க? எத்தனை ஆண்டு களி இந்த ஆண்டு பொங்குறீங்க? பொங்காமல் வேற இல்லை. நேத்தியோ இல்லாட்டி வளமையாக நெடுக வந்து பொங்குறீங்க. நேத்தி இல்லாமலே வந்து பொங்குறீங்க. சரிங்கம்மா, நன்றி. காலத்தில் இருந்தால் விளையாட்டு இது பங்குனி திங்கள் வந்து திங்கள் செய்கிறதுக்கான காரணம் என்ன? ஒவ்வொரு திங்களும் தான் நம்ம செய்கிறோம். 4 திங்கள் 2 திங்கள் 5 திங்கள் வரும். என்னத்துக்காக திங்கள் பங்குனி மாதத்துலாம் செய்யப்படுது? விசேஷமாக எதுவும் என்னென்னா பங்குனி மாதம் அவைக்குரிய நாள் தான், அம்மனுக்குரிய நாள். கூடுதலான நேர்த்திகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வெளி வீதியில் செய்யப்படுது. என்ன காரணம் அது? வெளியில் செய்கிறதுக்குரிய இடங்களும் இல்லை இடங்கள் அமைஞ்சு இந்த 5 திங்கள்லையுமே எல்லாரும் தாங்கள் வைக்கிற நேர்த்திகளை வந்து வெளி வீதியில் செய்யணுமா? அது குப்படிப்பான் சின்ன முத்து அம்மன் எல்லாம் வாங்க ஜாதியமாக சொல்லுவோம். அதுக்காண்டி அம்மனுக்கு இந்த வழிபாட்டை இது வந்து திருவிழாசனம் வருது. 4ஆம் நம்ம விடிய இப்போ நீங்கள் விலகு முன்னாமே கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேரை வந்து போயிடும். அம்மனாக்கிய தான் நம்ம வருத்தங்கள் இல்லாமல் ஒரு புரிதமான உடனாக்கி வச்சுருக்கோம். புனிதம் நடந்ததான் என்ன புள்ளி இருந்தால் என்ன அற்புதம்? அதுக்கு தான் உங்களோட திருப்பி கேட்குற காரணம் எதுவும் அற்புதம் நடந்ததான்? மாடு அடித்தது இங்கே முதல் இங்கே இருந்தால் மாடு அடித்தது. போலீஸ் செகண்டரி ஓட்டு போலீஸ் வந்தோம். போலீஸ் வந்த இடத்த கல்யாணம் போட்டு அவன் மாடு அடித்த இடத்த கூட்டி கொண்ட காட்டு வந்து அங்கே போனால் பார்த்தீங்கன்னா பண்டிகை தான். அதனால பண்டிகை திருச்சாமன் வந்ததா? நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க?
நீர்வேலியிலேருந்து ஒவ்வொரு வருஷம் பாருதா இங்கே திங்கட்கிழமை வரும் சரி